அடுத்ததாக மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து இந்த கேப்பிட மெட்டீரியலை அப்ளை பண்ணுவோம். மெட்டீரியலை அப்ளை பண்ணுறதுக்கு இதில் ஒரு லே அவுட் இருக்குது, ஷேடிங். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ, நாங்கள் புதுசாக வந்து மெட்டீரியலை அப்ளை பண்ணினா இந்த ஷேடர் எடிட்டரில் BSDF என்ற ஒரு நோட் கிரியேட் ஆகும். அதுதான் இந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை பிளாக் கலர் என்று வச்சுக்கொள்வோம். பிளாக் ரிஃப்ளெக்ஷன். இப்போ அப்ளை ஆகிட்டுது. பிளாக் கலரை இதில் மாற்றுவோம். ரிஃப்ளெக்ஷனை கூட்டுறதுக்கு ரஃப்னஸை குறைக்கணும். 0.25. ஓகே. அடுத்ததாக இந்த பொட்டம் பாட்டுக்கு மெட்டீரியலை அப்ளை பண்ணுவோம். அதுக்கும் அதே மாதிரி நியூ மெட்டீரியல், இதோட நேமை இதிலையும் மாற்றலாம். பிளாக் மேட். இது வந்து அவ்வளவா ரிஃப்ளெக்ஷனாக இருக்காது, பிளாக் கலரில் மேட்டாக இருக்கும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்டா, இந்த கலரை செலக்ட் பண்ணி பிளாக்குக்கு மாற்றிட்டு ரஃப்னஸை இன்னும் கொஞ்சம் கூட்டி விட்டோம்னா இப்போ அது பிளாக் கலர் மேட் அந்த மெட்டீரியலை அதை எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக இந்த பட்டனுக்கு வந்து முதலையே க்ரியேட் பண்ண அதே சேம் பிளாக் கலர் ரிஃப்ளெக்ஷனை ஆட் பண்ணுவோம். இதில் போயிட்டு ரிஃப்ளெக்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா சேம் மெட்டீரியல் அப்ளை ஆகிட்டு, அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூடான இந்த லைனுக்கு கீழ்ப்பக்கம் சேம் பிளாக் கலர் ரிஃப்ளெக்ஷனை தான் ஆட் பண்ண வேணும். அதுக்கு முதல்ல இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் 1 தட்டினா ஃப்ரண்ட் வியூ, டெப்பை தட்டி ஃபேஸ் மோட், அதுக்கு அடுத்ததாக வயர்ஃப்ரேம் மோட், அதுலேயும் எக்ஸ்ரே மோட் வந்து ஒன்றில் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷேடிங் மோட்டில் விட்டுட்டு பார்த்தோம்னா சரியாக இருக்குது. இதுதான் மெட்டீரியல் ப்ரீவியூ மோட். அதிலே மவுண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் போயிட்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் போயிட்டு புதுசாக ஒரு ஸ்லாட் ஒன்றை க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த மெட்டீரியலும் இல்லை, பிளாக் கலர் தான் இருக்குது. இதுக்கு பிறகு இதில் போய் இந்த ரிஃப்ளெக்ஷனை ஆட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் மோட். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில்வர் சர்க்கிள் ஒன்று வரும். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் பண்ணி இந்த வயர்ஃப்ரேம் ஒன்று பண்ணுவோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எடிட் மோட், ஃபேஸ் செலெக்ஷனில் விட்டு இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணிவிட்டு இதில் ஒரு புது மெட்டீரியலை க்ரியேட் பண்ண போகிறோம். சில்வர் கலர். அதுக்கு நியூவாக க்ரியேட் பண்ணால் ஒயிட் கலரை காட்டுது. இதை செலக்ட் பண்ணி சில்வர், அதுக்கு பிறகு மெட்டலிக்கை அதிகரித்து மெட்டலிக்கை வந்து கூட்டணும். அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
ரஃப்னஸை குறைக்கணும். 0.25 ஆப்ஜெக்ட் மட்டுக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் ரிஃப்ளெக்ஷன் இதில் தெரியும். அதே மாதிரி இதுலேயும் இந்த லைன்லையும் சில்வரை வந்து அப்ளை பண்ணுவோம். செலக்ட், எடிட் மோட், ஓல்ட் கிளிக். ஃபேஸில் இருக்க ஓல்ட் கிளிக் பண்ணால் இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஃபேஸ் எல்லாம் செலக்ட் ஆகும். இதுக்கு பிறகு இதுக்கும் ஒரு புது ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணி இதில் போய் சில்வர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஆப்ஜெக்ட் மோட் எடிட் மோட். இந்த சில்வருக்கு நாங்கள் செலெக்ஷனில் இருக்குது, சைன் பண்ணியிருக்கணும், பண்ணா விட்டுட்டேன். ஓகே, இப்போ சரியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மேலே டாப் பார்ட்டில் இருக்கிற இந்த டீட்டெயிலுக்கும் ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ண வேணும். அதுக்கு டேப்பை தட்டி எடிட் மோட், ஃப்ரண்ட் வியூ, பயஃப்ரேம் மோட்டுக்கு மாற்றி இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து மோடிஃபையரில் போய் இந்த சப்டிவிஷன் ஸ்மூத் பண்ணுற மோடிஃபையரை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். நான் வந்து ராங்காக செலக்ட் பண்ணிட்டேன். இந்த லைன் உள்ளுக்குள்ளே இன்னும் செலக்ட் ஆக வேணும். அண்டு. அதுக்கு ஒரு ஈஸிவே இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா லைனும் செலக்ட் ஆகிடும். இதுக்கு பிறகு மோடிஃபையர் ஆன் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆப்ஷனுக்கு போய் நியூ ஸ்லாட், சைன், நியூ. இதில் வந்து வியூ போர்ட் ஷேடிங் ஆன் பண்ணிடணும். மெட்டீரியல் ப்ரிவ்யூ, பிளாக் கலர், ஆப்ஜெக்ட் மோட். இது இந்த ரிஃப்ளெக்ஷனை நல்லா ஃபுல்லாக குறைச்சிடுவோம். மெட்டலிக் ரஃப்னஸ்ஸாக ஃபுல்லாக குறைச்சிட்டு கொஞ்சம் மெட்டலிக்காக வச்சு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த பென்னில் இருக்கிற டாப் பார்ட் மாதிரியே இந்த ப்ரிவ்யூலையும் இருக்குது. இப்போ நாங்கள் லே அவுட்டை மாற்றுவோம். இங்கே போயிட்டு மெட்டீரியல் ப்ரிவ்யூ. இந்த லைட்டிங் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது. இந்த வேர்ல்டு மேப் லைட் தான். இந்த வேர்ல்ட் மேப் பிளெண்டரில் டிஃபால்ட்டாக வர HDRI இமேஜஸ். HDRI இமேஜஸை யூஸ் பண்ணி நாங்கள் லைட்டிங்கை வந்து செய்யலாம். ஆனால் எப்பயுமே இந்த பிளெண்டரில் இருக்கிற லைட்ஸை யூஸ் பண்ணி தான் லைட்டிங்கை செய்ய வேணும். அவசியம் இல்லாத இடத்துல வேணுமென்றால் HDRIயை யூஸ் பண்ணலாம். HDRI எப்போயுமே ரிஃப்ளெக்ஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை மாற்றி பார்ப்போம். இதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா மாற்றுவோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த பென்னில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனோட ரேஞ்சும் அந்த கலரும் வந்து மாறுறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நேச்சுரல், இது வந்து ஒரு இன்டோர், இது ஒரு அவுட்டோர் ஒரு பிளாக், இது இன்டோர் பிளாக். இது வந்து இதுக்கு சரியாக சூட்டபிளாக இருக்குது. ஆனால் ரெண்டரில் ஃபைனல் ரெண்டரில் நாங்கள் இந்த வேர்ல்டு ப்ராப்பர்ட்டியில் போய் எங்களுக்கு தேவையான HDRIயை செட் பண்ண வேணும். இது ப்ரிவ்யூவில் தான் இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டரிங் வியூவில் தெரியும். அதுக்கடுத்த வந்து ரெண்டர் ஆப்ஷன்ஸை போய் நாங்கள் பார்ப்போம். இப்போ இது வந்து சைக்கிள் ரெண்டர். இதில் ரெண்டர் செட்டப் வந்து இதில் செய்யலாம். ரெண்டர் என்ஜின் வந்து சைக்கிள் வந்து சரியான ஹெவியாக இருக்கும். இதுக்கு வந்து நல்ல வீடியோ கார்டு வந்து தேவைப்படும். இதுக்கு கியூடா கோரை யூஸ் பண்ணி
இப்போ என்னோடய சிஸ்டம் வந்து ரெண்டர் பண்ணுது. இதில் வந்து ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த சிஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் என்னென்ன ஹார்ட்வேர் வந்து என்னோடய சிஸ்டத்தில் இருக்குண்டு. நான் வந்து NVIDIA GeForce RTX 3080 யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து AMD Ryzenஐயும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டரிங் ஸ்பீட் வந்து கூடவாக இருக்கும். இதை ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணால் இந்த NVIDIA GeForceக்கு இருக்கிற அந்த வெயிட் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ரெண்டரிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து NVIDIA GeForce RTXஐ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். சிலர்கிட்ட வந்து BGA கார்டு இல்லாமல் இருக்கும். அவைக்கு வந்து இந்த BGA கார்டோட நேம் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகாது. தனியாக இந்த இன்டெல் இல்லாட்டிக்கு AMDயோட ப்ராசஸர் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகும். இதில் ஆப்டிக்ஸ் ரெண்டரும் இருக்குது. நான் வந்து ஹியூடா ரெண்டரை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் டீட்டெயிலான விஷயத்தை அடுத்தடுத்த சாப்டரில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதில் நான் வந்து ஹியூடாவிலே விட்டுட்டு இதை விட வேறு அட்ஆன்கள் இன்டர்ஃபேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. இதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம். ஒரே அடியாக டீட்டெயிலாக தனியாக இந்த பிளெண்டரோட இன்டர்ஃபேஸுகளை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம்னா அதை வந்து ஃப்யூச்சரில் மறந்துடுவோம். அதனால தான் நான் வந்து மாடல் பண்ணிக்கலையும் அனிமேஷன் செய்யக்கலையும் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் EV ரெண்டர் இருக்குது. EV ரெண்டரும் பிளெண்டரில் இன்பில்டாக வர ஒரு ரெண்டர் என்ஜின். இதுக்கு பெருசாக ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் தேவையில்லை. நார்மலாக ரெண்டர் ஆகும். சைக்கிள் ரெண்டருக்கு தான் உங்களோட ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்ல வீடியோ கார்டை யூஸ் பண்ணினா உங்களுக்கு ரெண்டர் டைம் வந்து ஸ்பீடாக இருக்கும். ட்ராப் ஆகாது, எரர்ஸ் வராது. இதுலேயும் நீங்கள் வந்து சைக்கிள் ரெண்டரில் விட்டால் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நாங்கள் CPU அண்ட் GPU. CPUவில் விட்டால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடாக இருக்கும். என்னோடய CPU வந்து Ryzen 9 சீரீஸ். அதால் வந்து நல்ல வேகமாக இருக்குது. 36 கோர். இதே நார்மல் இன்டெல் இல்லாட்டி AMDலேயே நார்மல் ப்ராசஸர் கோர் லெவல் குறைஞ்சதாக இருந்தால் இது சரியான லோடாக இருக்கும். இது வந்து நாங்கள் இப்படி திருப்பி பார்க்க சரியான லோடாக இருக்கும். இது வந்து GPU கம்ஃபர்டபுளாக நான் விட்டு பார்க்குறேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, அதோட பல மடங்கு வேகமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டாம் EVயில் விட்டு ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். EV கூட ஃபைனல் ரெண்டரில் நல்லா இருக்கும். கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் செஞ்சால் இன்னும் வந்து குவாலிட்டியாக உங்களோட வந்து ப்ரொடக்ட் மாடலை ரெண்டர் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து சைக்கிள் ரெண்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன்.